வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். ஆல் டைம் ஃபேவரேட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து இட்லி தாங்க. நம்ம இட்லி செய்யணும்னா நாளே அரிசி ஊற வச்சு அரைச்சி அதை 10 மணி நேரம் புளிக்க வச்சு அப்புறம் தாங்க இட்லி ஊற்ற முடியும். ஆனால் டக்குன்னு திடீர்னு ஒரு 30 நிமிஷத்தில் இட்லி செய்யலாங்க. ரவா இட்லி தாங்க. சூப்பரான ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுப்பில் கடாயை வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கிறேன். இது காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியிறப்ப 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக புதுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் புதுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடி பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் போல் வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விடலாங்க. இப்போ ஒரு பெரிய கேரட்டை எடுத்து சீவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கேரட்டை கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே 10 முந்திரி பருப்பு சின்னதாக உடைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கேரட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் எண்ணெயிலே வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன், அதையும் கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ரவை நல்லா கொஞ்சம் வறுபட்ட உடனே போதுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது ஆறின உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இதோட நான் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். 1/4 கப் தயிர் மீதம் வச்சுருக்கிறேன், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மீதம் வச்சுருக்கிற 1/4 கப் தயிரையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்புறம் இட்லி சப்பையாக போயிருங்க. மாவு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் ரவா இட்லி வந்து உப்பலாக வரும். நீங்கள் வேணால் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க, இட்லி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. பார்த்துட்டு நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் போல் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ரவை ஊறட்டுங்க. பாருங்கள், 30 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன், ரவை நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை ஆப்ப சோடாவை இது கூட சேர்த்திக்கணும். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் ஆப்ப சோடாவை சேர்க்கணும். முதல்லையே கலந்து வச்சிடக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி தெளித்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தாங்க இட்லி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா கலக்கியாச்சு. இப்போ நான் அந்த இட்லி தட்டில் இட்லியை ஊற்ற போகிறேன். எண்ணெய் தடவி இருக்குங்க தட்டில், அதனால் ஒட்டாமல் வரும். நான் இப்போ வந்து இதில் தான் ஊற்ற போகிறேன். துணியெல்லாம் போட போகிறது இல்லைங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற மாவு அளவுக்கு 10 இட்லி வருங்க. பாருங்க, தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இன்னொரு தட்டையும் ஊற்றி வச்சிடுறேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் போல் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி பாத்திரத்தை நம்ம திறந்து பார்க்குறேன். ஒரு டூத்பிக் குச்சி வச்சு நான் வந்து இட்லியை குத்தி பார்க்குறேன். பாருங்கள், எதுவும் ஒட்டலை. அதனால் நல்லா இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தட்டெல்லாம் வெளியே எடுத்து இட்லியை வெளியே எடுத்துடலாங்க. ரவா இட்லி சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இட்லியை எடுத்துடுறேன். பாருங்கள், இட்லி எப்படி சூப்பராக ஒட்டாமல் வருது. அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ரவா இட்லி. எல்லா இட்லியும் இதே மாதிரி எடுத்துடுறேன். ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி தாங்க சூப்பரான காம்பினேஷன். பிரமாதமாக இருக்குங்க. சூடாக சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். திடீர்னு கெஸ்ட்டு வரப்போ இந்த மாதிரி செஞ்சு உங்கள் விருந்தாளிகளை அசத்தலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.